பிரேஸ் லார்ட். ஒரு வாலிபன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்பதை பார்க்கலாம். அதுக்கு சங்கீதம் 119 6 காரியங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. முதலாவது, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுவதன் மூலம் என்று சங்கீதம் 119:9 சொல்லுகிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வான் தானே. இரண்டாவது, தேவனுடைய கிருபைக்காக வல்லமைக்காகவும் அவரை தேட வேண்டும். சங்கீதம் 119:10 என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுவேன், என்னை உமது கற்பனை விட்டு வழி தப்ப விடாதையும். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை மையமாக அமைத்துக் கொள்வதன் மூலமாக சங்கீதம் 119:11 நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உடைய வாக்கையின் இருதயத்தில் வைத்தேன். நான்காவது, தேவனுடைய வார்த்தையின் அர்த்தத்தை தேவனிடமிருந்து கற்றுக்கொள்வதன் மூலமாக சங்கீதம் 119:12 கர்த்தாவே நீ சோத்திரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணம் எங்களுக்கு போதியும். ஐந்தாவது, தேவனுடைய வார்த்தை பற்றி பேசுவதன் மூலமாக சங்கீதம் 119:13 உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகள் எல்லாம் என் உதடுகளால் விவரிப்பேன். இறுதியாக தேவனுடைய வார்த்தையை களி கூர்ந்து தியானித்து மகிழ்வதன் மூலமாக என்று சொல்லுகிறது.